ஹமாஸ் தனது ஆயுதங்களை உடனடியாக ஒப்படைக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தங்களது இராணுவ ஆயுதங்களின் இறுதிநிலை குறித்து முடிவு எடுப்பது அனைத்து பாலஸ்தீன குழுக்களுடனான விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு நடைபெறும் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அல் ஜசீராவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் ஹமாஸின் அரசியல் பிரிவு உறுப்பினரான கிசாம் பத்ரான் முடங்கியுள்ள பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னேற்றுவதற்கான ஹமாஸின் யோசனைகளை விளக்கினார். அதில் நீண்டகால போர் நிறுத்த ஒப்பந்தமான ஹிட்னா என்ற கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். காசா நிர்வாகத்தை ஏற்கவுள்ள பாலஸ்தீன தேசிய நிர்வாகக் குழு அதிகாரத்தை பெற்ற பின்னர் காசாவின் தெருக்கள் மற்றும் சாலைகளில் எந்த ஆயுதங்களும் வெளிப்படையாக காணப்பட மாட்டாது என பத்ரான் கூறினார். அந்த குழுவின் அதிகாரப்பூர்வ பலஸ்தீன காவல்துறையிடம் இருக்கும் ஆயுதங்கள் மட்டுமே வெளிப்படையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த காலங்களில் காசாவில் காணப்பட்ட ஆயுத அணிவகுப்புகள் மற்றும் ஆயுத காட்சிகள் இனி இருக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இதன் பொருள் ஆயுதங்களை ஒப்படைப்பது அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பது குறித்து பேசவில்லை. அதிகாரப்பூர்வ காவல்துறையின் ஆயுதங்களை தவிர மற்ற ஆயுதங்கள் வெளிப்படையாக இருக்காது என்பதை தான் கூறுகிறோம். இந்த விவகாரத்தின் அனைத்து விவரங்களும் பாலஸ்தீன தேசிய கட்டமைப்புக்குள் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே புதிய பேச்சுவார்த்தைகளுக்காக ஹமாஸ் தன்னுடைய பிரதிநிதி குழுவை கெய்ரோவுக்கு அனுப்ப தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வார இறுதியில் தொடங்கவுள்ள அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதை ஹமாஸ் தற்காலிகமாக தாமதப்படுத்தி இருந்தது. காரணம், இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் இலக்கு வைத்து கொலை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது. குறிப்பாக இராணுவ தளபதிகளான இஸ் அல்தீன் அல் ஹத்தாத் மற்றும் முகமது ஓதே ஆகியோர் கொல்லப்பட்ட சம்பவங்களுக்கு பின்னர் பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. 2025 அக்டோபரில் அமெரிக்கா முன்னெடுத்த போர் நிறுத்த திட்டத்தில் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவது மற்றும் இஸ்ரேல் தனது படைகளை காசாவில் இருந்து திரும்ப பெறுவது ஆகிய 2 முக்கிய முட்டுக்கட்டைகளாக இருந்து வருகிறது. ஹைரோவில் நடைபெறவுள்ள கூட்டங்களில் 8 முக்கிய பாலஸ்தீன அமைப்புகள் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த தேசிய நிலைப்பாட்டை உருவாக்க உள்ளன. அந்த அமைப்புகளில் ஹமாஸ், பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத், பலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணி, ஜனநாயக முன்னணி, பொதுக்கட்டளை மக்கள் முன்னணி, தேசிய முன்முயற்சி இயக்கம், மக்கள் எதிர்ப்பு குழுக்கள் மற்றும் ஃபதா இயக்கத்துடன் தொடர்புடைய ஜனநாயக சீர்திருத்த பிரிவு ஆகியவை அடங்கும். இந்த பேச்சுவார்த்தைகளின் நோக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த போர் நிறுத்த திட்டத்தை மீண்டும் உயர்த்திப்பதாகும். ஆனால் பத்ரான் கூறுகையில் முதல்கட்ட ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகளில் 30% குறைவானவை மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. மனிதாபிமான உதவிகள், ரஃபா எல்லை சாவடி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் இலக்கு வைத்து கொலைகள் போன்ற பல்வேறு விடயங்களில் ஒப்பந்தம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சுமார் 1000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒப்பந்தத்தின்படி தினமும் 600 உதவி லோரிகள் காசாவுக்கு நுழைய வேண்டியிருந்த நிலையில் தற்போது 150 முதல் 250 லோரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மின்சாரம், மருத்துவமனை மற்றும் எரிபொருள் வசதிகளுக்கான முக்கிய கட்டமைப்புகள் பெருமளவில் அளிக்கப்பட்டுள்ளன. பாலஸ்தீன குழுக்கள் முதல் கட்ட நிபந்தனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அதிகாரிகளும் காசாவுக்கான அமைதி பிரதிநிதியும் ஆயுத குழுக்களின் ஆயுத நீக்கத்தையே 2ஆம் கட்டத்துக்கு செல்லும் முன் நிபந்தனையாக முன்வைத்து வருகிறார்கள். இந்த முட்டுக்கட்டையை உடைக்க 15 அம்சங்களை கொண்ட புதிய திட்ட வரைபடம் முன்வைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி எந்த பாலஸ்தீன ஆயுதக்குழுவும் தனது ஆயுதங்களை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக படிப்படியாக ஆயுதங்கள் செயலிழக்க செய்யப்படும். அனைத்து ஆயுதங்களும் பாலஸ்தீன தேசிய நிர்வாக குழுவிடம் மாற்றப்பட வேண்டும் என்பதே திட்டத்தின் நோக்கம். அதே நேரத்தில் ஆயுத நீக்க முன்னேற்றம் உறுதிப்படுத்தப்படும் போது இஸ்ரேல் தனது படைகளை காசாவின் எல்லை பகுதிகளுக்கு படிப்படியாக பின்வாங்க வேண்டும் என்றும் திட்டம் கூறுகிறது.
மேலும் சர்வதேச நிலைத்தன்மை படையொன்று காசாவில் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிராகரித்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. காசாவின் 85% கட்டிடங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் ஆயுதங்கள் கைவிடப்படாத இடங்களுக்கு மறுகட்டமைப்பு நிதி கிடைக்காது என்று கூறப்படுகிறது. ஆனால் பல பாலஸ்தீனியர்கள் இந்த 15 அம்ச திட்டத்தை சந்தேகத்துடன் பார்க்கின்றனர். இது உண்மையான தீர்வை வழங்காமல் மேலும் சலுகைகளை பெறுவதற்காக நேரம் தாழ்த்தும் முயற்சி என்றும் அவர்கள் கருதுகின்றனர். அரசியல் ஆய்வாளர் விசாம் அஃபியா கூறுகையில், பேச்சுவார்த்தைகள் என்ற பெயரில் இஸ்ரேல் தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாலஸ்தீன மக்களை சோர்வடைய செய்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அவரின் கருத்துப்படி ஆயுத நீக்கத்தை மட்டுமே மையமாக கொண்டு புதிய நிபந்தனைகள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் பாலஸ்தீனியர்களுக்கு எந்த அரசியல் எதிர்கால திட்டமும் வழங்கப்படவில்லை. இதனிடையே ஹமாஸ் ஆட்சியை பிடித்துக் கொண்டு இருக்க முயல்கிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. ஆனால் ஹமாஸ் பேச்சாளர் காசிம் காசாவின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு பொறுப்புகளை முழுமையாக தேசிய நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். கிக்ஸாம் பத்ரானும் தேவையான அனைத்து நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு ஆவணங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் அந்த நிர்வாக குழுவே தற்போது பல தடைகளை எதிர்கொண்டு வருகிறது. அந்த குழுவின் உறுப்பினர் ஒருவர் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு சென்று பணியாற்ற மாட்டோம் என்றும் இஸ்ரேல் ஆதரவு ஆயுத குழுக்களுடன் இணைந்து செயல்பட மாட்டோம் என்றும் தெரிவித்தது. மேலும் சர்வதேச நிலைத்தன்மை படை களமிறங்கும் வரை காசாவுக்கு நுழைய மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார். இதனிடையில் மனிதாபிமான நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகும் தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக பொதுமக்கள் உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. கிடைத்துள்ள தகவலின்படி போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்ட பின்னர் 933 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2868 பேர் காயமடைந்துள்ளனர். 2023 அக்டோபர் முதல் இதுவரை மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 72,942 உயர்ந்துள்ளதாகவும் 1,72,967 காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காசாவில் நிலையான அமைதி ஏற்படுமா அல்லது ஆயுத நீக்கம் மற்றும் அரசியல் கட்டுப்பாட்டை சுற்றியுள்ள கருத்து வேறுபாடுகள் மேலும் நீடிக்குமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறாவிட்டால் காசா மக்களின் மனிதாபிமான நெருக்கடி மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது.